Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் டிராயிங்ன்றது பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா அதாவது அஸ் டிசைன் இன்ஜினியர் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி போகும்போது நம்மளுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஒரு பார்ட்டை நம்ம வந்து டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறது இருந்தாக்கா அது சில ப்ரொசீஜர் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, மெட்டீரியல் எப்படி சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி மெட்டீரியல் பண்ணணும், எப்படி கோட்டிங் போட்டு என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அது சிம்பாலிக் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த சிம்பாலிக்கெல்லாம் வந்து எந்த ரெப்ரசென்டட் ஆகுதுன்றது வந்து நம்ம வந்து மெக்கானிக்கல் டிராயிங்ன்றது மிஷின் டிராயிங்ன்றது டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த இப்போ நம்ம வந்து பார்ட்ஸ் வந்து பண்ணிட்டு உடனே அதை வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது, டிஸ்அசம்பிள் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம அசம்பிள் பார்ட்ஸ் பண்ணும்போது டேமேஜ் தான் இருக்குதா இல்லை என்னன்னு ஃபுல் எப்படி டீட்டெயில்டாக ப்ரொசீஜர் நம்ம வந்து பார்த்துன்னு அந்த வகையில் நமக்கு வந்து நேற்று வந்து நம்ம வந்து ஐசி இன்ஜின் கனெக்டிங் ராட் இருக்குது தெரியுமா. ஐசி இன்ஜின் கனெக்டிங் ராடை வந்துட்டு நமக்கு வந்து ராடு அப்புறமா இந்த வந்து புஷ் வந்து நம்ம வந்து எப்படி பிரேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துன்னு வந்தோம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டை வந்து புஷ் வந்து எப்படி பண்ணுறதுன்றது பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு வந்து புஷ் நம்மளுக்கு வந்து இப்போ ட்ரா பண்ணுறது இருந்தாக்கா இப்போ ஆஸ் டிசைன் இன்ஜினியராக இப்போ நம்ம வந்து என்ன ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எட்டி அட்டென்ட் பண்ண போகிறது இருந்தாக்கா நமக்கு அங்கே வந்து டூல் டெஸ்ட்னு ஒரு டூல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது சாஃப்ட்வேரில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, என்னென்ன டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றது வந்து நம்ம வந்து டூல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த டூல் டெஸ்ட்டில் வந்து எந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க, எவ்வளோ நிமிஷத்தில் ட்ரா பண்ணுறீங்க, தப்பு எதாவது பண்ணுறீங்களா, எரர் பண்ணுறீங்களான்றதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ நான் இந்த டயக்ராம் கொடுத்துட்டு பண்ணேன்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து எப்படி ரீடிங் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றது தான் நம்ம பார்த்துன்னு வந்துருக்கோம். அந்த நம்ம இப்போ டயக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாக்கா அந்த டயக்ராம் வந்து திருப்பி நம்ம வந்து டிலீட் பண்ணக்கூடாது. திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் போகணும். எந்த நான் இப்போ எடுத்து ஒரு ஆங்கிள் எல்லாம் எனக்கு டைமென்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதான்றதை பார்த்துட்டு போகணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து புஷ் வந்து பார்க்க போகிறோம். புஷ் வந்து நம்ம வந்து கனெக்ட் ஐசிஜி கனெக்டிங் ராட்ல வந்துட்டு நம்ம வந்து அசம்பிளி எப்படி பண்ணுறதுன்றது, என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, என்னென்ன மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணணும், எப்படி டேபிள் போட்டுறது பார்ட் 1 வீடியோவில் போட்டுருக்கோம். ஓகேவா, மறக்காதவங்க பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ ஐசி இன்ஜின் வந்து இந்த புஷ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த புஷ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து நம்மளுக்கு வந்து இது டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்க ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த டயாமீட்டர் இந்த பார்ட் வந்து இது இந்த மாதிரி இண்டிகேட்டர் இருக்குது. இதில் வந்து இந்த சிம்பாலிக்கலாக வந்து ரெப்ரசென்டேட் பண்ணிக்கிறேன். இந்த சிம்பாலிக்கலாக வந்து உங்களுக்கு தெரியுமா இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்துட்டு சிம்பாலிக் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை போட்டிருக்கிறோம். ஓகேவா, இப்போ வந்து இதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த புஷ்ஷுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து 3 சர்க்கிள் இருக்குது. ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டயா 18ன்றது இருக்குது. டயா 18ன்றது வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. அது அடுத்து வந்து டாட் ரேடியஸோட சர்க்கிள் அது பார்த்துட்டு வந்து அது அப்புறம் பார்க்கலாம். ஓகே, டயா 18 டயா 122 mm ஒன்று வந்து எனக்கு வந்து சர்க்கிள் இருக்குது. அது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது இருந்தாக்கா எனக்கு வந்து 24 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதா இருக்கும். ஓகே, அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுல 24 இருக்குது. பட் ஏன்னா வந்து இங்கே இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்டுக்கு வந்து 24 இருக்குது. ஓவரால் எனக்கு வந்து எனக்கு 28 mm எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு. ஓகே, இந்த பார்ட்லேருந்து எனக்கு 22 mm வந்து ஒரு டயா வந்து R1 சர்க்கிள் வந்து ரேடியஸ் வந்து எனக்கு வந்து ஹோல் ஒன்று இண்டிகேட் பண்ணுறேன். அந்த ஹோல் என்னன்றது வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, அந்த இப்போ இது வந்து இந்த பாட்டு வந்து இப்படி டயக்ராம் பண்ண போகிறேன். இந்த மெட்டீரியல் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த ஹேச்சிங் பாயிண்ட் இருக்குது. இந்த ஹேச்சிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 22 இருக்குது. அந்த உள்ள வந்து 18 mm இருக்குது. அந்த போர்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து மெட்டீரியல் ஃபில்டாக இருக்குதுன்றது வந்து ஹேச்சிங் போர்ஷனில் வந்து நமக்கு வந்து அது இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா, அடுத்தது இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஃபோர்த் ஐட்டம் வந்து பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஐட்டம் வந்து நம்ம வந்து கேப் பார்க்க போகிறோம். இந்த கேப் வந்து எது இண்டிகேட் ஆகும், ஐசிஜன் கனெக்ட் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு அந்த பார்ட் இது இங்கே இருக்குது தெரியுமா. இந்த பார்ட்டுக்குள்ளே வந்து அது ரொட்டேட் வந்து கேப் வந்து நம்ம போடுறோம். அந்த கேப் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஓகே, அந்த கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இது இண்டிகேட் ஆகுது. இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கேப்ன்ற பேர் வருது. ஓகே, அதில் எனக்கு வந்து டயா வந்து எனக்கு வந்து ரேடியஸ் வந்து எனக்கு 26 இருக்குது. 26 எனக்கு வந்து ரேடியஸ் நான் வந்து ட்ரா பண்ணி செகண்ட் வந்து ட்ரா பண்ணி இண்டிகேட் பண்ணிக்கிறேன். அதே அதில் வந்து எனக்கு பாதி பார்ட் வந்து எனக்கு வந்து 30 டிகிரிக்கு வந்து இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இந்த புஷ்ஷஸ் வந்து நான் வந்து கேப் அதை போட்டு பண்ணுறேன். அதே நேரத்தில் வந்து ஸ்பிளிட் ஃபின்ன்றது வந்து நெக்ஸ்ட் இண்டிகேட் பண்ணுறேன். ஸ்பிளிட் ஃபின்ன்றது வந்துட்டு எனக்கு வந்து பின் எனக்கு கனெக்டிங் ராட் இன்ஜினில் வந்து பின்னுக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டு இண்டிகேட் பண்ண போகிறேன். இந்த ஸ்பிளிட் ஃபின்னை வந்துட்டு எனக்கு வந்து டயா 4 mm இண்டிகேட் இருக்குது. டயா 4 mm இண்டிகேட் பண்ணுறேன். அதற்கு ஓவரால் லென்த் வந்து எனக்கு 23 mm இருக்குது. இந்த பாருங்களேன், இந்த பார்ட் இருக்குது திரும்ப இந்த பார்ட் 20 + 3 mm 23 mm வந்து இது இண்டிகேட் ஆகிருக்கு இந்த டயா 4ல் வந்துட்டு. அந்த நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரூடில் வந்துட்டு எனக்கு இந்த பார்ட்டில் வந்துட்டு எனக்கு வந்து 12 mm வந்து 1 பாயிண்ட் எங்கே மேலே 1 பாயிண்ட் கீழே 1 பாயிண்ட் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரூடில் வந்துட்டு எனக்கு மிட் பாயிண்ட்டில் வந்துட்டு எனக்கு அது டேஞ்சன்ட் மாதிரி எனக்கு வந்து அது கொடுக்க போகிறேன். ஓகேவா, அந்த பின்னது வந்து அந்த நெக்ஸ்ட் வந்து கேஷுவல் நெட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கேஷுவல் நெட் வந்துட்டு வந்து நெட்டை வந்து பிஸ்டன்ஸ் வந்து கனெக்டிங் ராட்ல வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது இந்த நெட் இருக்கிறதுக்கு இந்த நெட்டில் வந்துட்டு எனக்கு வந்து அது கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த கனெக்ட் பண்ணுறது வந்து நெட் வந்து எனக்கு M6ன்றது வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து சர்க்கிள் வந்து ஒரு M6ன்றது வந்து இண்டிகேட் ஆகிடுச்சு. அந்த ரேடியஸ் வந்து 6 mm எடுத்துக்கிறேன். ரேடியஸ் 6 mm எடுத்துட்டு ஓவரால் எக்ஸ்ட்ரூட் வந்து எனக்கு 9 mm இண்டிகேட் பண்ண போகிறேன். ஓகேவா, அந்த 9 mm இண்டிகேட் பண்ணிட்டோன்னா அது எனக்கு வந்து 2 நம்பர் வேணுமா இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டீல் பார்ட்டில் வந்து பண்ணுறதுன்றது. ஓகேவா,
அண்ட் தென் இப்போ வந்து நம்மளது வந்து இப்போ பார்ட்ஸ் இது வந்து நம்மளது வந்து எப்படி ரீட் பண்ணுறோன்றது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் இது வந்து பார்த்துருக்குறோம். இது வந்து இன்டெப்த்தாக வந்து நம்ம சாஃப்ட்வேரில் வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக இண்டிகேட் புரியும் எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி பண்ணுறோன்றது. அந்த மாதிரி இப்போ நான் வந்து செப்பரேட் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு அந்த பார்ட்ஸை வந்துட்டு நான் வந்து இப்போ A3 A2 A1 ஷீட்டில் இருந்தால் வந்து இப்போ நான் வந்து ட்ராப்பிங் பண்ண போகிறது இருந்தாக்கா நான் வந்து இப்போ எப்படி பண்ணுறது, அந்த சிம்பாலிக் எப்படி ரெப்ரசென்ட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறோம். நான் பார்ட்டு வந்து செப்பரேட்டாக இண்டிகேட் பண்ணிட்டோம்னா அது வந்து நான் அசம்பிள் பண்ணுறப்போ வந்து அசம்பிள் டீமில் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இப்போ இந்த மாதிரி பார்ட்டை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்பர் 1 நம்பர் 2 அந்த பேர் இண்டிகேட் பண்ணிவிட்டு அது பார்ட் எவ்வளோ இருக்கணும், இப்போ ஒரு அசம்பிளிக்கு வந்து எவ்வளோ பார்ட் இருக்கணுன்றது வந்து நம்ம வந்து டேபிளில் தான் வந்து இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டேபிளை வச்சு தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது. அந்த நம்மளுக்கு எந்த நோட் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து இது பண்ணணும். ஓகே, பார்ட் இது வந்து பண்ண போகிறோம். ஓகே, அசம்பிளி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பார்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பார்க்க போகிறது வந்து ஸ்க்ரூ லேக்கில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம மிஷின் ட்ராயிங் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது ஸ்க்ரூ லேக்னா எனக்கு இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எப்படி அசம்பிள் பண்ணுறது, அது பார்ட்ஸ் இதில் எப்படி டேபிள் குறுக்கிடுதுன்றது அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். ஓகே, இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுப்போம். அண்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சந்தோஷ் பி CAD NEST நகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.